ஹாய் கைஸ், லெட்டர் ஏல ஸ்டார்ட் பண்ற இங்கிலீஷ் வேர்ட்ஸ் சீரிஸ் 15 பார்க்கலாம். அஃபைம், அஃப்ளிக், அஃப்ளூவன்ஸ். ஃபர்ஸ்ட் அஃபைம். இங்கிலீஷ் மீனிங் டிக்ளேர் ஃபைம்லி, ஸ்டேட் பாசிட்டிவ்லி ஆர் கன்ஃபார்ம் சம்திங் as ட்ரூ. தமிழ் மீனிங் உறுதியாக கூறுதல், உறுதிப்படுத்துதல் அல்லது வலியுறுத்துதல். எக்ஸாம்பிள், she affirmed her commitment to the project. அவர் திட்டத்திற்கான தனது உறுதிப்பாட்டை திடமாக தெரிவித்தார். The witness affirmed that he had seen the accused at the scene. சம்பவ இடத்தில் குற்றவாளியை பார்த்ததாக சாட்சி உறுதியாக சொன்னார். The leader affirmed his support for the new policy. அந்த தலைவர் புதிய கொள்கைக்கு தனது ஆதரவை உறுதிப்படுத்தினார். I affirm that all the information given is true. கொடுக்கப்பட்ட அனைத்து தகவல்களும் உண்மை என நான் உறுதியாக கூறுகிறேன். The teacher affirmed the importance of hard work. ஆசிரியர் கடுமையான உழைப்பதின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். Next, afflict. English meaning to cause pain, suffering or distress to someone or something. தமிழ் meaning வேதனை கொடு, பாதிப்பை ஏற்படுத்து. Example, the disease continues to afflict thousands of people every year. இந்த நோய் ஒவ்வொரு வருடமும் ஆயிரக்கணக்கான மக்களை இன்னலுறுத்துகிறது. War can afflict not only the body but also the mind. போர் உடலை மட்டுமின்றி மனதையும் பாதிக்கக்கூடும். He was afflicted by deep sorrow after the loss of his parents. பெற்றோர்களை இழந்தும் அவர் ஆழ்ந்த துக்கத்தில் சிக்கினார். Many poor regions are afflicted by famine and drought. பல ஏழை பகுதிகள் பட்டினி மற்றும் வறட்சி மூலம் பாதிக்கப்படுகின்றன. She has been afflicted with a rare skin disorder since childhood. சிறு வயதிலிருந்து அவர் ஒரு அபூர்வமான தோல் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். Next, affluence. English meaning wealth, abundance of money or having a lot of material possessions and comforts. தமிழ் மீனிங் செல்வம், ஐஸ்வர்யம் அல்லது பணமோடு வளமோடு வாழும் நிலை. எக்ஸாம்பிள், his affluence was evident from his luxurious lifestyle. அவரது செல்வம் அவரது செழிப்பான வாழ்க்கை முறையிலிருந்து தெளிவாக தெரிந்தது. The country enjoyed a period of peace and affluence. அந்த நாடு ஒரு சமாதானம் மற்றும் செழிப்பு நிறைந்த காலத்தை அனுபவித்தது. Despite his affluence, he remained humble and kind. தனது செல்வத்திற்கு பிறகும் அவர் தாழ்மையாகவும் கனிவாகவும் இருந்தார். Education should be available to all, not just those born into affluence. கல்வி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும், செல்வத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டுமல்ல. The neighborhood is known for its affluence and high standard of living. அந்த பகுதி அதன் செல்வம் மற்றும் உயர்ந்த வாழ்நிலைக்காக புகழ்பெற்றது. Thanks for watching.